வணக்கம். கோபத்தில் உள்ள ஆதவ் அர்ஜுனா மற்றும் புசி ஆனந்த். தமிழக வெற்றிக் கழகத்தில் 2வது மாநில மாநாடு மதுரையில் வரும் ஆகஸ்ட் மாதம் 21 நடைபெறும் என அக்கட்சியின் சார்பில் முறைப்படி அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மழைக்காலம் என்பதனால் இந்த மாநாட்டை திட்டமிட்டபடி சிறப்பாக நடத்திவிட வேண்டும் என்று தொடர்ந்து இந்த மாநாட்டிற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதிலும் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி என மூவருமே மதுரையில் முகாமிட்டு இருப்பதாகவும் இவர்கள் மாநாட்டிற்கான அனைத்து வேலைகளையும் அருகிலிருந்து பார்த்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மாநாட்டிற்கு எந்தவிதமான சிறு சிக்கல்களோடு நேர்ந்துவிடக் கூடாது என்றும் இவர்கள் தொடர்ந்து பயணித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் மாநாட்டிற்கு வரக்கூடிய வழிநெடுகிலும் தற்பொழுதே தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் பேனர்களை வைக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த பேனர்களில் ஆங்காங்கே புசி ஆனந்தை வருங்கால தலைவர் என்றும், தியாக தலைவர் என்றும், அரசியல் சாணக்கியர் என்றும் பாராட்டும் அளவிற்கு வசனங்கள் இடம்பெற்றுள்ளது. இவை அனைத்தையும் பார்த்த ஜான் ஆரோக்கியசாமி விஜய்க்கு தெரிவித்து விட்டதாக கூறப்படுகிறது. புசி ஆனந்த் உங்களை வளர்க்கவோ அல்லது தமிழக வெற்றிக் கழகத்தை வளர்க்கவோ நினைப்பது போன்று எனக்கு தெரியவில்லை. தொடர்ந்து அவரை விளம்பரப்படுத்திக் கொள்கிறார், அவரை வளர்க்க நினைக்கின்றார். உங்களை வைத்து அவர் பெரிய அரசியல் பிரபலமாக மாறி மிகப்பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுக்க நினைக்கின்றார் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. பேனர்களில் உங்களை விட புசி ஆனந்தின் படம் பெரிதாக உள்ளது. உங்களை விட புசி ஆனந்தைத்தான் இவர்கள் வாழ்த்தி அதிக வசனங்கள் எழுதியுள்ளார்கள். அப்படி என்றால் உங்களை வைத்து அவர் வளர்ந்து கொள்ள நினைக்கின்றாரா என கேள்வியும் எழுப்பியிருந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து விஜயும் உடனடியாக புசி ஆனந்திடம் கேள்வி எழுப்பியதாகவும், புசி ஆனந்த் அவர்களோ நான் ஏற்கனவே இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என தொண்டர்களுக்கு கட்டளையிட்டு விட்டேன். மேலும் மாநாட்டிற்கு முன்பாகவே ஒரு சில மாவட்டங்களில் இதுபோன்று செய்தார்கள் என்று அவர்களை அழைத்து கண்டித்தும் விட்டேன். இருப்பினும் தொடர்ந்து இதுபோன்று செய்து வருகிறார்கள். என்னால் என்ன செய்வது என்று தெரியவில்லை என கூறியிருந்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு விஜய் அவர்கள் நான் ஏற்கனவே எனது படத்தை தவிர வேறு யாருடைய படமும் இடம்பெறக்கூடாது என கட்டளை பிறப்பித்திருந்தேன். அப்படி இருந்தும் கூட தொடர்ந்து நீங்கள் இதே செயலில் ஈடுபட்டு வந்தால் எப்படி என விஜய் புசி ஆனந்திடம் முறைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஜான் ஆரோக்கியசாமி மீது புசி ஆனந்த் மிகப்பெரிய கோபத்தில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதே போன்று ஆதவ் அர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியசாமி மிகப்பெரிய கோபத்தில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. ஆதவ் அர்ஜுனா மாநாட்டு தொடர்பான எந்தவிதமான யோசனைகளை முன்வைத்தாலும் அதை ஜான் ஆரோக்கியசாமி நிராகரிக்கிறாராம். மேலும் ஜான் ஆரோக்கியசாமி என்ன கூறுகிறாரோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள், தேர்தல் பிரிவான ஆலோசனைகளை மட்டும் நீங்கள் கொடுத்தால் போதும், மாநாடு தொடர்பாக எந்தவிதமான ஆலோசனைகளையும் நீங்கள் வழங்க தேவையில்லை என விஜய் கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் ஜான் ஆரோக்கியசாமியின் மீது மிகுந்த கோபத்தில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. ஜான் ஆரோக்கியசாமி தொடர்ந்து கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை இதுபோன்று போட்டுக் கொடுத்து கொண்டிருந்தால் கட்சி எப்படி வளரும்? ஜான் ஆரோக்கியசாமி ஒன்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் கிடையாது. அவர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆலோசனை கூற வந்த ஒரு ஏஜென்ட், அவ்வளவு மட்டுமே. ஆனால் நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து உழைத்து வரக்கூடியவர்கள். விஜய் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இந்த கட்சியை வளர்த்தவன் நான். விஜயை அரசியலுக்கு கொண்டு வந்தவனே நான் தான். இன்று தமிழக வெற்றிக் கழகத்தை கட்டி காத்து வருவதும் நான் தான். என்னையே ஜான் ஆரோக்கியசாமி தொடர்ந்து விஜயிடம் போட்டுக் கொடுத்து வருகிறார். இதுபோன்று செய்து கொண்டிருந்தால் நாம் என்ன செய்ய முடியும் என புசி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனாவிடம் ஆதங்கப்பட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. நன்றி.